போயிருக்கு. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் ஆச்சுன்னு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். பாய் அப்படின்னு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தால லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதனால இந்த வீடியோ எவ்வளவோ நானும் ஷார்ட்டாக பண்ணலான்னு பார்க்குறேன் முடியல. கடைசியாக வந்து 2 நிமிஷம் அளவுக்கு ட்ரிம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, கஷ்டப்பட்டு அந்த துணியெல்லாம் பாகுபலி மேலே தூக்கி போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிருந்தேன்னா, அதுக்கப்புறம் போயிட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்து வீடு வாசலெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து கிழங்கு வேக வச்சிருந்தேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு வந்து இந்த ஃபுட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அவளுக்கு கன்றாவியாக இருந்துச்சு, அவளுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அதை நான் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னியும் சாதமும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ரெடி பண்ணிட்டேன். எனக்கு மட்டும் தான் சமைக்கணும் அப்படின்றதுனால சரி இந்த ஒரு டிஷ்ஷே போதும் இன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சுட்டேன். எங்கள் வீட்டு சாமி போகும்போதே தக்காளி வேணுமா வெங்காயம் வேணுமா சொல்லு, நான் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன், அப்புறம் நீ வாங்க முடியாதுன்ட்டு எவ்வளவோ சொன்னாங்க. ஆனால் நான் வீராப்பா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு திரும்பிட்டேன். ஆனால் அந்த ஒரு தக்காளியை வாங்குறதுக்குள்ள என்ன போராட்டம் காலங்காத்தால பக்கத்து தெருவில் இருக்கிற அண்ணாவை போயிட்டு அண்ணா கொஞ்சம் இங்கே வந்து நில்லுங்கண்ணான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமரை போட்டு வந்தாலும் அந்த மனுஷன் என் வீட்டை தாண்டி அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு அண்ணா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சு அதுக்கப்புறமா போயிட்டு டப்பா எடுத்துன்னு வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு காசு தரலான்னா காசு இல்லை சரின்னு சொல்லிட்டு அண்ணா ஒரே நிமிஷம் ஜிபே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே பண்ணிட்டு அப்பா ஆனால் இவ்வளோ போராட்டம் அந்த அம்மா தக்காளி 1 கிலோ தக்காளி வாங்குறதுக்கு அப்படின்னு பெருமூச்சு விட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா எழுந்து சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம செடியில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரே ஒரு செம்பருத்தி பூ இருந்துச்சு, அதையும் எடுத்து சாமிக்கு நல்லா வச்சுட்டு வீட்டு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டலாமே தெய்வீக மனமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த சாம்பிராணி காமிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த சாம்பிராணி வாங்கினது லாஸ்ட் ஷெல்ஃபில் ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருந்துச்சு. சரி சும்மா காட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு வா தெய்வீக மனமாக இருந்துச்சு வீடே. அடடா இதையா நம்ம எவ்வளோ நாள் மிஸ் பண்ணோம் அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டேன். அது அப்படி நார்மலாக முடிஞ்சுட்டா சப்பையாக போயிடுமே அப்படின்னு நம்ம ஆண்டவரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும் போல் போகும்போதே காலை இடிச்சுட்டு வான்ட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் நான் படைச்ச அரிய படைப்பை அழகாக சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டா வா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் இன்னைக்கு நிறைய காரம் ஆயிடுச்சு. உடனே இது தண்ணீரோட கூட குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆப்போசிட்ல இருந்து தென்னை மரத்தை வாழை மரத்தை எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு அப்பாளி அடுத்த வீட்டில் காப்பிச்சிருக்கு. சரி அடுத்த நாள் அவங்க கிட்ட போய் கொஞ்ச நேரம் கேட்டு ஒரு டப்பா வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தா வீடே புகை மூட்டமா இருக்கு. ஓ மை காட் கேஸ் அடுப்பு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லையா அப்ப புண்ணியத்துல ஒன்னா எல்லாத்துக்கும் காரணம் தலைவர் இந்த சாம்பிராணி. இனிமேட்டு இவரை வீட்டுக்கு வெளியே தான் வைக்கணும்னு நினைச்சிட்டு பாய் சொல்லிட்டேன். பாய்.